Epistle to Romans 9 chapter 25 and 26 please. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 25-26 வசனங்கள். Romans 9 chapter 25 and 26 please. ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 25-26 வசனங்கள். And he said also in Osee, I will call them my people, which were not my people, and her beloved, which was not beloved. And it shall come to pass that in the place where it was said unto them, Ye are not my people, there shall they be called the children of the living God. Here a little bit change here the verse 25 அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. Dear people, we have seen how God has chosen His people according to His own will and pleasure. தேவன் தம்முடைய மக்களை தம்முடைய விருப்பத்தின்படியாக தம்முடைய சித்தத்தின்படியாக தெரிந்து கொண்டதை குறித்து நாம் பார்த்தோம். Yes, everybody is lost, but God has chosen His people among them. எல்லாருமே இழந்து போனவர்கள், அவர்களில் தேவன் தம்முடைய மக்களை தெரிந்து கொள்ளுகிறார். So we saw all the arguments in the previous verses in the last few weeks. கடந்த சில வாரங்கள் இதற்கு முன்பான வசனங்களில் நாம் சொல்லப்பட்ட அதற்குரிய வாக்குவாதங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். So I don't think that it is necessary for me again to emphasize that. ஆகவே அதை மறுபடியுமாக நான் சொல்ல வேண்டும் என்பதாக எண்ணவில்லை. Probably if you would not have heard the previous messages, I encourage you to hear the previous messages please. நீங்கள் முன்பான செய்திகளை கேட்காமல் இருப்பீர்களானால் முந்தைய செய்திகளை கேட்கும்படியாக நான் விரும்புகிறேன். So as a turning point, God here says, ஒரு திருப்பு முனையாக தேவன் இந்த இடத்தில் சொல்லுகிறார். 25th verse 25வது வசனத்தில் அவர் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 9th chapter and 25th verse. அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை. Here God says, and ye are not my people, ஜனங்கள் அல்லாதவர்களை ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். Who are these people? Really speaking, they are the enemies of God. அவர்கள் தேவனுடைய சத்துருக்கள். Even they are not the Jews as well. அவர்கள் யூதர்களும் அல்ல. But it pleased God to choose among the heathen and some of the people in the Jews as well to call them as His own children. ஆகவே புறஜாதி மக்களையும் யூதர்களில் ஒரு சிலரையும் தேவன்
தம்முடைய மக்கள் என்று தெரிந்து கொள்ளுகிறதை, அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here God says andapadi, therefore, so he says, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை. So God says, and it was said unto them, ye are not my people. அவருடைய ஜனங்களே அல்லாதவர்கள் அவர்கள். But God says, சிநேகிக்கப்படாதிருந்தவளை, and even people who were not befriended because they are not beloved of the Lord. அவருக்கு அவர்கள் நண்பர்களும் அல்ல, அவரால் நேசிக்கப்படுகக்கூடியவர்களாகவும் அல்ல. ஆனால் அவ்விதமான மக்களை God calls them as his own people, தம்முடைய சொந்த மக்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். On what basis does God do this? எதன் அடிப்படையில் தேவன் இதை செய்கிறார்? Dear people, there is nothing, no base at all. It is his own will and pleasure. இதற்கு எந்த விதமான காரண காரியம் அல்ல. அவருடைய சொந்த விருப்பத்தின்படியாக, திட்டத்தின்படியாக ஆண்டவர் இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். Even 26th verse, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று, and it shall come to pass that in that place where it is said unto, ye are not my people, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, there shall they be called the children of the living God. அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். Children of the living God. Dear people, people who are dead now are transformed unto the children of God. மரித்து போனவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். Not only that, they are called the people, the children of the living God, and because of that they become the living children of God. ஆகவே அவர்கள் தேவனுடைய ஜீவனுள்ள பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். What an amazing thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். Dear people, people who are dead, they were awakened by the Spirit of God, by his sheer grace. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நிமித்தமாக இந்த ஜனங்கள் இவ்விதமாக அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். How is it being done? இது எப்படி செய்யப்படுகிறது? By the Spirit of God, தேவ ஆவியினால். You see, you must understand always that when God created Adam from mud, he breathed into them his own breath. மண்ணினால மனிதனை ஆண்டவர் உருவாக்கின பொழுது தம்முடைய சொந்த சுவாசத்தை ஊதுகிறார் அவனுக்கு அந்த மண்ணுக்குள்ளாக. So he became a living soul. ஆகவே ஒரு ஜீவனுள்ள ஆத்துமாவாக காணப்பட்டான். So there comes a living contact with a living God. ஒரு ஜீவனுள்ள தேவனோடு கூட ஜீவனுள்ள தொடர்பு அங்கு உண்டாகிறது. It's a marvelous thing, dear people. அருமையானே, இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். But when Adam sinned, when Adam and Eve sinned, ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது they became dead in the soul. அவருடைய ஆத்துமாவிலே மரித்து போனார்கள். The living contact with the living God was broken.
ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருந்த ஜீவனுள்ள தொடர்பு அறுபட்டு போயிற்று. பட் again the same thing is being happening here. When God calls his people his children and breathe his own breath, the Spirit of God, into their dead soul, அவர்களுடைய மரித்து போன ஆத்துமாவில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களுக்குள்ளாக அந்த ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது. There comes again the living contact between the quickened soul and the living God. உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமாவுக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கும் தொடர்பு உண்டாகிறது. Dear people, salvation is a great amazing thing. That God's Spirit quickens a dead soul and to be living again. ஆகவே ரட்சிப்பு என்பது ஒரு மரித்து போன ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு உயிர்த்தலை பெற்ற ஒரு ஆத்துமாக மாற்றப்பட்டு and a living contact with this living God. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற அந்த தொடர்பு மறுபடியுமாக புதுப்பிக்கப்படுகிறது. Before the fall of Adam and Eve, the connection between God and man was without any break. ஆதாமும் ஏவாளும் விழுந்து போவதற்கு முன்பாக தேவனோடு கூட கொண்டிருந்த அந்த தொடர்பு எந்த துண்டிப்பு இல்லாமல் காணப்பட்டது. So they were able to see God and commune with him. அவர்கள் தேவனோடு கூட அவர்கள் பார்த்து தொடர்பு கொண்டார்கள். But now, even though the restoration of the living communion with the living God is being taken place, இந்த மறுபடியுமாக அந்த இணைப்பு புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்டாலும், because still we are sinful, நாம் பாவமுள்ள மக்களாக இருப்பதினால் we could not see him physically, நாம் சரீர பிரகாரமாக அவரை பார்க்க முடியவில்லை. But we could feel his presence in our lives. ஆனால் அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர முடிகிறது. Of course there is a fan here. இங்கே ஒரு மின் விசிறி இருக்கிறது. I could feel the air coming from that, and you could see the pages of the Bible shaking. இங்கே இந்த ஃபேன்ல இருந்து வரும்படியான காற்றை என்னால் உணர முடிகிறது. இந்த வேதாகமத்தினுடைய இதழ்கள் அங்கு ஆடுகிறதை பார்க்க முடிகிறது. But in between there is nothing I could see at all. இந்த இடையில ஒன்றுமே பார்க்க முடியவில்லை. I could not see the air. அந்த காற்றை நான் பார்க்க முடியவில்லை. But I could feel the effect of it. அதனுடைய தாக்கத்தை என்னால் உணர முடிகிறது. Dear people, that is the same thing that happens when God quickens a dead soul. ஒரு மரித்து போன ஆத்துமாவை தேவன் உயிர்ப்பிக்கும் பொழுது அதுவே நடைபெறுகிறதாக இருக்கிறது. That's why in Romans 8 chapter 14 and 15, Romans 8:14 and 15, for as many as are led by the Spirit of God, they are the sons of God. Who are the sons of God? God has called people where they were not God's people. They were not called God's people. தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படவில்லை, தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் இல்லை. But now because God has chosen them, இப்பொழுது தேவன் அவர்களை தெரிந்து கொண்டதினால they have become the children of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். I would like to show forth some of the characteristics of the children of God so that we could perceive them. தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை குறித்ததான
சில குணாதிசயங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். Not only the Spirit of God quickens their soul, அவருடைய ஆத்துமாவை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, the Spirit of God dwells in them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். The Spirit of God is with them. அவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். As in John's Gospel we see how the Lord Jesus Christ has said, when the Spirit of God comes, He will be in you and He will be with you. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாக, அவர் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் உங்களோடும் கூட இருப்பார். An intimate contact with the living God. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு நெருங்கிய தொடர்பு. So, a children of God has got the privilege of being led by the Spirit of God. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். What an amazing thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். Where there was a life of defeat, ஒரு தோல்வியின் வாழ்க்கை இருந்த இடத்துல, now a life of victory, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. Where they were led by the passions of the fallen nature, விழுந்து போன அந்த சுபாவத்தினால அதனுடைய இச்சையினால வழிநடத்தப்பட்ட மக்கள், now they are being led by the Spirit of God. ஜீவனுள்ள தேவ ஆவியினாலே இப்பொழுது வழிநடத்தப்படுகிறார்கள். What a great privilege it is. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். Even though they are in the world, இந்த உலகத்தில் இருந்தாலும் they are different people, or வித்தியாசமானவர்கள். Even though they are like other people, மற்ற மக்களைப் போல இருந்தாலும், but their way of living is different. அவருடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட்டு விட்டது. The way of their speech is different. பேசும்படியான வழிமுறை மாறி இருக்கிறது. The way of doing things is different. செய்யும்படியான காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. What an amazing thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். Dear people, I am not telling a story. நான் ஏதோ கதை சொல்லல. Please never misunderstand and don't take God's word like that. தயவு செய்து அவிதமாக தவறாக விளங்கிக் கொள்ளாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை அவிதமாக தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். God's word is ஆம் and ஆமென். ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. So that's why the Bible says, Romans 8:14, for as many as are led by the Spirit of God, they are the sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். They are the sons of God. They were not the sons of God, or they will be the sons of God. No, even in this very world, even in the midst of all sinfulness of this world, இந்த உலகத்தின் பாவ தன்மையின் மத்தியிலும் they are living as children of God. தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். They are being led by the Spirit of God. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். Even you see 15th verse, 15வது வசனம், for ye have not received the spirit of bondage, அடிமைத்தனத்தின் ஆவி பெறாமல். Dear people, an unconverted man is a slave of sin. ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் பாவத்தின் அடிமையாக இருக்கிறான். He is in bondage to his fallen nature. அவனுடைய விழுந்து போன சுபாவத்துக்கும் தன்மைக்கும் அவன் ஒரு அடிமையாகவே இருக்கிறான். I knew what it was. அது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I was not really willing to do the things which I wanted it to.
நான் உண்மையாக நான் செய்ய விரும்பினவர்களை செய்வதில் எனக்கு ஆர்வம் இல்லை. பட் ஸ்டில் ஐ வாஸ் a bound slave. ஆனாலும் நான் ஒரு கட்டப்பட்ட ஒரு மனிதனாகவே காணப்பட்டேன். So St. Paul could also say this very thing. பரிசுத்த பவுலும் கூட இதே காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். What he says, Romans 7th chapter, ரோமர் 7வது அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 7:17, ரோமருக்கென நிருபம் 7வது அதிகாரம் 17வது வசனம். 17 please. Now then it is no more I that do it, but sin that dwelleth in me. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 16th, you see, I could read from 15 please. 15 நான் வாசிக்கிறேன். For that which I do, I alone not, for what I would that do I not, but what I hate that do I. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். There is a slavery, there is a bondage, ஒரு அடிமைத்தனம், ஒரு கட்டப்பட்ட பாவ கட்டினால கட்டப்பட்ட நிலை. That's why St. Paul says 16:16, what he says 17:16, for then I do that which I would not, I consent unto the law that it is good. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. I know what I do is wrong, நான் செய்வது தவறு. I really accept the law, பிரமாணத்தை நான் உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அங்கீகரிக்கிறேன். But in my life I do what I don't want to do. நான் விரும்பாததை செய்கிறேன். But I do what I should not do. நான் செய்யக்கூடாததை செய்கிறேன். 17, what he says 17, now then it is no more I that do it, but sin that dwelleth in me. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. I am slave to the sin. பாவத்துக்கு நான் அடிமை. I am bound by sinful nature. பாவ சுபாவத்தினால நான் கட்டப்பட்டிருக்கிறேன். That's why he could say in 18th verse, 18வது வசனத்தில், for I know that it in me, that is in my flesh, dwelleth no good thing. For to will is present with me, but how to perform that which is good I find not. சொல்றாரு, அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. And 19th verse, 19வது வசனம், for the good that I would I do not, but the evil which I would not, that I do. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். I do what I should not do.
So it continues. ஆகவே தொடர்ந்து அவர் சொல்லுகிறார். 23rd verse he says, 23வது வசனத்தில் அவர் ஒன்று சொல்கிறாரு. For I said, I see another law in my members, warring against the law of my mind, and bringeth me into captivity. சிறையாக்கி கொள்ளுகிறது. I am bound. நான் கட்டப்பட்டிருக்கிறேன். I am bound by sin. Every sinner is of that sort, dear friend. But what an amazing thing that God's children are being delivered from the bondage. ஆகவே இந்த சிறை இருப்பிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் மீட்கப்படுகிறார்கள். Dear people, I would like to be honest with you. நான் உம்மிடத்தில் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். Are you really still under bondage to your old sinful pleasures? உன்னுடைய வாழ்க்கையில் பழைய பாவத்தினுடைய இச்சைகளுக்கு நீ இன்னும் சிறைப்பட்ட ஒரு மனிதனாய் வாழுகிறாயா? Or else are you being relieved from the bondage? அல்லது அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாயா? If you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், I am sure, நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், you will be relieved from the bondage of slavery of sin. பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் அந்த பாவ கட்டிலிருந்தும் நீ விடுதலையாக்கப்பட்டிருப்பாய். So there comes the Spirit of God, which is dwelleth and be with you. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அங்கு உனக்குள்ளும் உன்னோடு கூட இருக்கிறார். He guides you at every step of your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நீ வழி நடத்தப்படுகிறாய். You are the child of God. நீ தேவனுடைய பிள்ளை. What an amazing thing. So you are delivered from the slavery. ஆகவே அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். You are relieved from the spirit of bondage. நீ அவிதமான இந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். One thing which a slaved soul will have is the fear in life. ஒரு அடிமைப்பட்ட ஒரு ஆத்துமாவில் காணப்படுகிற ஒரு காரியம் பயம் இருக்கும். There is a fear, an unknown fear which has such a dominion over his life. அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அறியாத ஒரு பயம் அவர்களை ஆளுகை செய்யும். That's why he could say, for ye have not received the spirit of bondage again to fear. அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், but ye have received the spirit of adoption, whereby we cry, Abba, Father. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். You have the privilege and you have the sense of God being your Father. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், தேவன் உன்னுடைய பிதாவாக நீ உணருவாய். The Bible in many places, God exposes or rather shows himself as the father of his children. தன்னுடைய பிள்ளைகளின் தகப்பனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Even when we pray, our heavenly Father, நாம் ஜெபிக்கும் பொழுதும் பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே. So dear people, a saved person has got such a tremendous privilege of being the son of a God. ஆகவே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறார். It is not on his merit, அவனுடைய தகுதியினால் அல்ல, is purely by the grace of God. இது தேவனுடைய கிருபையினால் தேவன் கொடுக்கும்படியான காரியமாய் காணப்படுகிறது. Not only you are quickened by the Spirit of God,
தேவ ஆவியினால நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது மாத்திரமல்ல, not only the Spirit of God is in you and with you, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளும் உன்னோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, not only you are being led by the Spirit of God, பரிசுத்த ஆவியினாலே நீ வழிநடத்தப்படுகிறது மாத்திரமல்ல, Romans 8:16 and 17, ரோமர் 8:16-17, the Spirit itself beareth witness with our spirit that we are the children of God. It doesn't mean that you say that you are the children of God. நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்படியாக அல்ல. The Spirit of God who is in you and with you, உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உன்னோடும் உனக்குள்ளும் இருக்கிறவர், அவர் சாட்சியிடுகிறார். He testifieth. Probably you may ask what it is. அப்படின்னா என்ன? You will have an inward confirmation, an assurance in you by the Spirit of God that you are His child. உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நீ தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு உணர்வையும் நிச்சயத்தையும் உனக்கு கொடுக்கிறவராக இருப்பார். You will have an assurance, ஒரு நிச்சயம் இருக்கும். That doesn't mean that you think likewise. அது நீ அப்படி நினைக்கிறபடியான காரியம் அல்ல. The Spirit of God Himself will give you such an assurance that could never be denied that you are a child of God. பரிசுத்த ஆவியானவர் மறுக்க முடியாத விதத்தில் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை குறித்ததான சாட்சியை உனக்கு கொடுக்கிறவராக இருப்பார். What an amazing thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லைங்க? Dear people, examine yourself in the light of God. Are you really enjoying the privilege of an understanding, an assurance to feel that you are a child of God? நீ உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையாலுமே நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய உள்ளான சாட்சியிடுதலின் ஒரு சிலாக்கியத்தை அனுபவிக்க உன்னால முடிகிறதா? Or else are you a person filled with fear of so many sorts? அல்லது பலவிதமான பயத்தினால நீ பீடிக்கப்பட்டிருக்கிறையா? Oh dear people, fear is like the sky. You can't limit it. இது ஒரு வானத்தை போல, அது நீ எல்லையே இட முடியாது. Fear is such a vast one. பயம் என்பது அவ்வளவு பறந்து விரிந்தது. When a child of God is saved, he is free from the fear because he is free from the bondage. அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறதுனால அவன் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். The Spirit of God beareth witness with our spirit that we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். What an assurance it is. அது என்ன ஒரு ஆச்சரியமான நிச்சயம். The very God, தேவன், the third person of the Trinity, திரித்துவத்தின் மூன்றாவது நபர், He assures you that you are the child of God. நீ தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு நிச்சயத்தை உனக்கு அவர் கொடுக்கிறார். We believe God's word. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். So we enjoy the privilege of believing God's word. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக அதை நாம் அனுபவிக்கிறோம். See 17th verse, 17வது வசனத்தில், and if children then heirs of God and joint heirs with Christ, if so be that we suffer with him,
that we may also be glorified together. If children, then heirs. பிள்ளைகள் என்று சொல்லப்படுவோமானால் நாம் சுதந்திரவாளிகள். We inherit the great blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களின் சுதந்திரவாளிகளாக நாம் காணப்படுகிறோம். What an amazing thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. In Ephesians, what the Bible says, எபேசியருக்கு நிருபத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்களே. Ephesians first chapter, எபேசியர் முதலாவது அதிகாரம் and third verse. Ephesians first chapter and third verse. What a glory it is. என்ன ஒரு மகிமைகரமான காரியம். Here the Lord said, Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us. So we are the inheritor of all those blessings. ஆகவே இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். What an amazing thing. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். When God has chosen us, தேவன் நம்மை தெரிந்தெடுத்த பொழுது, because of his death and resurrection, அவருடைய மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுதலின் மூலமாக we are becoming the children of God. We are declared righteous. நம் தேவனுடைய பிள்ளைகளாக அறிக்கை செய்யப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். We are the sons of God, தேவனுடைய பிள்ளைகள். And we are the heirs of God, தேவனுடைய சுதந்திரவாளிகள். We inherit all the spiritual blessings of God. தேவனுடைய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். The peace of God, தேவனுடைய சமாதானம். Victory over sin, பாவத்தின் மேலான வெற்றி. The presence of God, தேவனுடைய பிரசன்னம். Being victorious over our sinfulness, நம்முடைய பாவ தன்மையின் மேலான வெற்றி. Deliverance from sin, பாவத்திலிருந்து விடுதலை. Having a new nature, ஒரு புதிய சுபாவம். Being a new man, ஒரு புதிய மனிதன். A new heart, ஒரு புதிய இருதயம். A new living relationship with God, தேவனோடு கொண்டிருக்கிற ஒரு புதிய ஜீவனுள்ள தொடர்பு. We could say so many things. நிறைய காரியங்களை சொல்லலாம். The eternal hope, நித்தியமான நம்பிக்கை, that we will go to the place where God himself is. தேவன் இருக்கிற இடத்துக்கு நாம் போக போகிறோம். Innumerable blessings of God, எண்ணில் அடங்காத தேவனுடைய ஆசீர்வாதங்கள். What a wonderful privilege. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். So we are the heirs of all these blessings. இந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நாம் அவிதமாக அங்கு காணப்படுகிறோம். Dear people, it is an amazing love. என்ன ஒரு ஆச்சரியம். We have not chosen him. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. But he has chosen us. அவர்தாமே நம்மை தெரிந்து கொண்டார். We were somewhere away. நம்ம எங்கேயோ இருந்தோம். Many of us could say that we were not born even in a Christian family. நம்ம அநேகர் சொல்லக்கூடும், நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்று கூட சொல்ல முடியாது. We were completely strangers to Christianity. கிறிஸ்தவத்துக்கு முற்றிலும் அந்நியர்களாக இருந்தோம். Yes, I was a Hindu for so many years, not knowing anything of the Bible, of the Christianity. வேதத்தை குறித்து, கிறிஸ்தவத்தை குறித்து எதுவுமே அறியாத ஒரு மனிதன்.
But it is so marvelous that God has chosen me. தேவன் என்னை தெரிந்திருப்பது மிகுந்த ஒரு ஆச்சரியத்துக்குரிய காரியமாய் காணப்படுகிறது. How could this be? இது எப்படி ஆனது? It's so marvelous even to me. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. A new way of life, ஒரு புதிய வாழ்க்கையின் வழிநடத்துதல். Yes, it involves so many sufferings. அநேக பாடுகள் அதனூடாய் கடந்து போக வேண்டியிருந்தது. But what the Bible says, it is so beautiful, dear people. என்ன ஒரு ஆச்சரியம். Our sufferings can't be compared with the things that we are going to get in future as a reward. நம்முடைய பாடுகள் வரப்போகிற உலகத்தில் நாம் பெரும்படியான வெகுமதிகளுக்கு ஒப்பிடப்பட முடியாதது. So that's why he says, beautifully he says, at the 17th verse of Romans 8:17, ரோமர் 8:17 அவர் விதமாக சொல்றாரு, and if children then heirs of God and joint heirs with Christ, and if so be that we suffer with him. இப்போ நம்ம பாடுதான் இருக்கிறது. It's true. It doesn't mean that Jesus promised a life without sufferings. இயேசு கிறிஸ்து பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்கு பண்ணவில்லை. Jesus said, "Ye will have tribulations." இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு. But we willingly accept the sufferings because we know that nothing could separate from the love of God. நாம் அந்த பாடுகளை சந்தோஷத்தோடு அனுபவிக்க, ஏன் என்று கேட்டால் தேவனுடைய அன்பிலிருந்து நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது. Not only tribulations, famine, we could see a great list which St. Paul narrates in the Romans epistle. ரோமருக்கு நிருபத்தில் என்ன ஒரு பெரிய ஒரு பட்டியலை அவர் எடுகிறார். It is true, we suffer, but we willingly suffer. நம்ம பாடுபடுகிறோம், ஆனால் சந்தோஷமாய் பாடுபடுகிறோம். That's why you see wonderful it is. என்ன ஆச்சரியமானது. You take Romans, ரோமருக்கு நிருபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். What a wonderful thing it is. Romans 8th chapter, ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம். What a emphasis and declaration that nothing could separate us from the love of God. தேவனுடைய அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது என்பதை குறித்த ஒரு எவ்வளவு ஆழமான ஒரு அறிக்கையிடுதலை இங்கே நாம் பார்க்கிறோம். 8th chapter, Romans 8th chapter and 36th verse, 36வது வசனம். As it is written, for thy sake we are killed all the day long. We are accounted as sheep for the slaughter. Nay, in all these things we are more than conquerors through him that loved us. 36 37 எவ்வளவு நாம் விதமாக வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறதாலே மற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than conquerors. We were people who were defeated once. தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மக்களாக ஒரு காலத்தில் காணப்பட்டோம். But now we are more stronger spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக அதிக திடசாலிகளாய் காணப்படுகிறோம். What an amazing thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். 38 For I am persuaded that neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come nor height nor depth nor any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord.
மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். வாட் an assurance. Dear people, why we suffer? ஏன் பாடுபடுகிறோம்? Is there any purpose in that? அதில் ஏதாவது நோக்கம் இருக்கா? Because in 8:17 Romans 8:17 ரோமர், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். That we may also glorify together. If so, be that we suffer with him, that we may be also glorified together. மகிமைப்படும்படிக்கு. Dear people, Christian life is a transforming life. கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிற வாழ்க்கை. Every day we are being renewed. ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். Every day we are being renewed and to grow in the likeness of the Lord Jesus Christ. ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நாம் வளருகிறோம். We grow in love. அன்பில் நாம் வளருகிறோம். The fruits of the Spirit of God. பரிசுத்த ஆவியின் கனி நம்மில் காணப்படுகிறது. What a wonderful thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். We could see the manifestation of the wonderful things of God's love in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பின் பிரதிபலிப்பை நாம் பார்க்கிறோம். In 1 Corinthians 13th chapter we see the characteristics of God's love. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் தேவனுடைய அன்பின் அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். Yes, we will grow in the love of God. தேவனுடைய அன்பில் நாம் வளருகிறவர்களாய் காணப்படுவோம். Not only that, because the Spirit of God is in us. பரிசுத்த ஆவி நமக்குள் இருப்பது நிமித்தமாக we will yield the fruits of the Spirit of God. பரிசுத்த ஆவியானுடைய கனியை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். In Galatians 6th chapter 22nd verse, கலாத்தியர் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில், what a wonderful list of the fruits of the Spirit of God. பரிசுத்த ஆவியானவருடைய கனியின் ஒரு பட்டியலை நாம் பார்க்கிறோம். Galatians 5th chapter 22nd verse 22. For the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். So it's a great thing, wonderful thing. Dear people, how God has called us. தேவன் எவ்விதமாக அழைத்திருக்கிறார். What a great privilege it is for us to be called the children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமான காரியம். In Isaiah 43:6-7, before I would like to finish, I would like to show you this.
நான் முடிப்பதற்குன்பாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஐசாயா 43:6 and 7. I will say to the north, give up, and to the south, keep not back. Bring my sons from far, and my daughters from the ends of the earth. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும். 7th verse, even every one that is called by my name, for I have created him for my glory. I have formed him, I have made him. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்தின் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். I have created them for my glory. அவருடைய மகிமைக்கென்று அவர்களை சிருஷ்டித்திருக்கிறேன். Dear people, every child of God is the one who shows forth the glory of God in his life. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தவர்களாக இருக்கிறார். The people who see them will acknowledge, oh, what a great transformation I could see in his life. என்ன ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறேன். It is really not of him. இது அவனால் உண்டானதில்லை. It is God who has changed him. தேவன் அவரை மாற்றி இருக்கிறார். It brings glory and honor to his name. அவருடைய நாமத்துக்கு மகிமை அது கொண்டு வருகிறது. Dear people, does your life bring glory to God? உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படுகிறதா? So what a great privilege it is that we should be the children of God, inheriting all the spiritual blessings and living for God's glory. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு எல்லா ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை சுதந்திரித்து அவருடைய மகிமைக்காக வாழுவது. Let us pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, thank you for thy word. அன்பே பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Spirit of God, continue to work in our hearts so that we could realize as we are. நாங்கள் இருக்கிறதை உணர்ந்து கொள்ள, those who are saved, let them know the privilege of being the child of God, being the children of God. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதந்த சுதந்திர வாளிகளுக்குரிய காரியத்தை விளங்கிக் கொள்ளட்டும். Those who are not saved, Lord, work in their hearts that they should be called the children of God. ஆண்டவரே, தேவன் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியாக கிரியை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.